அவர் ஆசிரியராக இருந்தார், நான் மாணவனாக இருந்தேன். அவர் வேறு பள்ளி, நான் படித்தது வேறு பள்ளி. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவருடைய மாமா அணைக்காடு விக்டர் அப்படின்னு, அவங்க எங்கள் அப்பா எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மச்சான்னு கூப்பிட்டுப்பாங்க. அப்போ அந்த வயசுலேருந்து எனக்கு அண்ணனை தெரியும். எங்களுக்கு வந்து அவர் ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்தார், ஒரு பெரிய ஒரு புத்தகமாக இருந்தார். எங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும், எந்த சப்ஜெக்டில் சந்தேகம் வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு அனைத்து விஷயங்கள்லேயும் அவர் மாஸ்டராக இருந்தார். சரித்திரமாகட்டும், புவியியல் அமைப்பாகட்டும், ஜோசியமாகட்டும், நடிப்பாகட்டும், ஆங்கில படங்களில் எந்த படத்தில் வந்து யார் எந்த கேரக்டர் அப்படின்றது ஒரு டவுட் வந்தால் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வித்தின் நோ செகண்ட் நோ மினிட் அவர் உடனே சொல்லுவார். இந்த படத்தில் வந்து ஒரு தடவை வந்து கடல் ஒரு கேரக்டர் இருந்தாமா, ஜான்ரிக்னு ஒரு படம், ரித்விகட்டாவோட படம், உடனே சொன்னார். அந்த மாதிரி வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ இந்த இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து எல்லாம் ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் வரும். அதே மாதிரி எந்த படம் பார்த்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பாராட்டுறது. ரொம்ப நல்ல மனிதர், மிகச்சிறந்த அறிவாளி. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். இன்னைக்கு அவர் அமரராகிவிட்டார். அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாம் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுன்றது என்ன, நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருப்போம். அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்க தான் வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு வேண்டும். அவர் ஆன்மாவாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு விடை கொடுத்து அனுப்புவோம். வேதனையோடு விடை கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன்.